கேரளாவை ஏன் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவில் ஏற்கனவே தெரியும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. அவர் ஷூட்டிங் போனாலே ஏர்போர்ட்டில் வந்து குமிஞ்சிடுறாங்க போய், அந்த அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே தெரியும் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு கேரளாவில் மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி கேரளாவிலையும் இருக்குது. அப்படிங்கும்போது கேரளாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு தேர்ல எனக்கு ஒரே தான் கொடுத்துருங்க, நான் ஒரு 100 கோடி ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காரு. இல்லை தமிழ்நாடு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடைபெற்று சரியாக இடையில முடியாமல் போச்சு. வேற யாருக்கும் நடக்க முடியாமல் திருப்பி ஒரு ஓனர் சிட்டிங் உட்காந்து பேசி இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் இவர் என்ன பண்ண, சரி கேரளா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, ஓகே விட்டுருங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் 90 கோடி ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டாங்க. அநேகமாக ஒரு சில நாட்களில் அதை பற்றி நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும். இப்போ தமிழ்நாடு தேட்டர்களே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை திரையிட போகிறார். கேரளாவை அவர் வாங்குறாரா இல்லை வேற நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கேரளா ஏரியாவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு.